ஃப்ரண்ட் சைடு முடிச்சுட்டேன். இங்கே வந்து கேன்வாஸ் போட்டிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே கேன்வாஸ் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த மாடலெல்லாம் வந்து லைஃப் வரணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து கேன்வாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது எப்படின்னா, இந்த ரைட்டு, இது ரைட்டு, இதுவும் ரைட்டு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இதை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சைடு வந்து இதை உள்பக்கம் கொடுத்துடணும். அவ்வளோதான். வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிங்கன்னா பிச்சுக்கும். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு துடிமானம், அதாவது ஷோல்டர் தான் நமக்கு துடிமானன்றதுனால 2 ஸ்டிச்சஸ் போடணும். 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பிசுறு மாதிரி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டான அளவில் வைக்கலன்னு அர்த்தம், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ எனக்கு கரெக்டான அளவில் இருக்குது. அதே மாதிரியே அந்த சைடும் வந்து இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரைட் சைடு வச்சுருக்கோம். இந்த கேன்வாஸை மட்டும் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட வச்சு எப்பயுமே நெக்லைன் தான் பண்ணணும். நான் அந்த இதில் சுற்றி வந்து இது போட்டிருக்கேன். ஏன்னா அது பிரிச்சுக்கிட்டு வந்துடும் இல்லையா, கேன்வாஸ் போட்டாலும் ஊறிடும். அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட இதை வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஒரு ஸ்டிச் பண்ணியாக்கேன். திருப்பி அடுத்த ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது கொஞ்சம் பிசுற தான் செய்யும். இந்த இடம்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அந்த கேப்பெல்லாம் வரும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படி வரும் தான், அப்புறம் போக போக பழகிரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு 2, அதாவது லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டர்ன் சுற்றி ஒரு 1/2 இன்ச்சுக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து லேஸ் வைக்கிற ஐடியாவில் தான் இருக்கேன், அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு இருக்கேன். சரி, ஃபினிஷ் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு காமிக்கலாம். ஷோல்டர் இதில் வந்து சின்ன சின்ன இந்த ஒரு மணி மாதிரி சின்ன சின்ன டாட்டு மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே நூல் இதில் ஊசியில் மாட்டுது. அதனால் அது வந்து ஊசி அடிக்கடி வந்து டக்குன்னு நூல் பிச்சுக்குது. ஊசி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில, கொஞ்சம் பார்க்கணும். ஊசி வந்து இது மாதிரி மணி இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஊசி உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஊசிலாம் நான் வந்து எப்பயுமே ஒரு 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் இதனுடைய இந்த பாயிண்ட் அவுட் வந்து மாற்றிருக்கேன். அதனால் வந்து இப்போது ரொம்ப எனக்கு அடி வாங்கலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்து வேறு ஒரு இது நீடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் நான் இப்போ வந்து இந்த உருட்டை நீடில்னு சொல்லுவாங்க, அந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏதோ சக்குன்னு சத்தம் கேட்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆமாம், த்ரெட்டில் ஏதோ பிரச்சனை, அடியில் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுது. என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியல. கரெக்டாக ஒர்க்கு போயிட்டுருக்கும்போது தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்குங்க. இப்போ தான் சுற்றிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி சுற்றிக்கும். அப்பப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக இப்படி சுற்றிட்டு அந்த சந்து வழியாக அப்படி வெளியில் விடணும். அதுதான் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. அது சத்தமே நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் சரியாக விழலையா அப்படின்றது ஒரு மாதிரி கச்சன்னு சத்தம் கேட்கும். அப்போவே புரிஞ்சுக்கலாம் பாபின் கேஸில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூவாக இப்போலாம் வெளிச்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. நான் ஐ கிளாஸ் வாங்கினேன், அது வந்து சேஃப்டி கிளாஸ் தான், அந்த பிளாஸ்டிக் கிளாஸாக, அதனால பிரச்சனையாக இல்லை வேறு எதனா பிரச்சனை தெரில. சரியாக நான் வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அதனால் அதை போடலை. பவர்லெஸ் கிளாஸு ஒன்று கிடைக்குதான்னு பார்த்து தான் வாங்கி வைக்கணும். இப்போது அந்த த்ரெட்டெல்லாம் மாட்டிக்கிச்சு பாருங்க. சரி, ஓகே, ஸ்டிச் வந்துடும்ன்ட்டு போட்டேன், கடைசியில் ஸ்டிச்சு விழலை. அது மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னா டக்குன்னு மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடியில் பாபின் கேஸை செட் பண்ணணும், பார்க்கணும் எப்படி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். த்ரெட் கரெக்டாக வருதா, லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். அதே மாதிரியே மேலே வந்து சில இடத்துக்கிட்ட வந்து டைட்டாக வந்து நின்றுடும். நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டு இருக்கும்போது சில டைமில் லூஸ் விழுந்து டைட்டாகும். அந்த டைம்லலாம் எங்கேயாவது நூல் வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லா மிஷின்லேயுமே அந்த ப்ராப்ளம் பண்ணும். அதாவது நமக்கு வந்து அப்போ தெரியாது, ஏதோ மாட்டிக்கிச்சின்னு மட்டும்தான் தோணும். அதனால் நீங்கள் அப்பப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது சவுண்டு கேட்ட உடனே ஸ்டாப் பண்ணிடணும்.
அப்போ தான் நல்லது. அந்த த்ரெட்டு திருப்பி பிச்சுட்டு நான் திருப்பி ஸ்டிச்சஸ் பண்ணணும். இந்நேரத்துக்கு ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அதுதான் கரெக்டாக நமக்கு மிஷினு நம்ம கூட ஒத்துழைச்சா தான் நம்மளால் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இல்லையா? ஓகே, பிரிச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா அப்போ அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? ஓகேவா? சாப்பிடல, வேறு மயக்கமாக வரத்துல இல்லை. போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்ணும். இப்போது இந்த இடத்துக்கிட்ட அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், 1/2 இன்ச்சுக்கு விட்டுருவோம். விட்டுட்டு அந்த இடத்துக்கிட்ட டபுள் ஸ்டிச் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பிசிறு இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். எங்கேயுமே த்ரெட்டை விடாதீங்க தொங்குற மாதிரி. ஓகேவா? ஃப்ரண்ட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா நகராது, அவ்வளோதான், சீக்கிரம் பிச்சுக்காது. நம்ம இது மாதிரி நடுவில் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மறந்துடும். அதனால் நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் லாக் போட்டுட்டு த்ரெட்டு லாக் போட்டுட்டு பண்ணிங்கன்னா எண்டிங் பண்ணும்போதும் த்ரெட் லாக் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் நம்ம நல்லா தானே தைச்சோம், ஏன் பிரிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் லாக் போட்டுட்டு த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட் பேக் அந்த இது இருக்கு இல்லையா, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும்.